இந்த மன்றத்தினுடைய மேடையிலே அலங்கரித்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், இந்த மேடையை அணி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த அரங்கை அணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை பதிவு செய்கிறேன். பாரதிக்கு பின் பல கவிஞர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அவர்களுள் பாரதிதாசன், கவிமணி, பாபநாசம் சிவன், பட்டுக்கோட்டையார், கம்பதாசன், கண்ணதாசன், இவர்கள் எல்லாம் இன்று, இந்த கவி மாமலைகள் எல்லாம் இன்று நம்மிடையே இல்லை. இவர்கள் எல்லாம் மக்களினுடைய மேன்மைக்காக தங்களுடைய பாட்டினாலே அயராது உழைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களில் காலம் மறக்கப்பட்டது என்று சொன்ன கம்பதாசன் அவர்கள் உண்மையிலேயே மறக்கப்பட்டாரா என்று சொன்னார். இல்லை, இன்றும் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கம்பதாசன் அவர்கள் புதுவை வில்லியனூரை சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் அப்பாவும். நாடகத்தில் அவர் நடிக்க தலைப்பட்ட பொழுது தனக்கு சூட்டிக் கொண்ட பெயர் CS ராஜப்பா. திரைப்படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்த போது அவர் கம்பதாசன். திரையுலகில் சிறப்பு பெற்றிருந்த கம்பதாசன் பக்தி பாடல்கள் பாடிய மதுரை மாரியப்ப சுவாமிகளின் இவருடைய தாய் மாமன். சென்னை குயப்பேட்டை நகராட்சி பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். இளமையில் நாடக நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். சில காலம் மன்னூறு கலைஞராக ஜெமினி போன்ற படப்பிடிப்பு நிலையங்களில் பணியாற்றிய இவர் சிறந்த பாடலாசிரியர், குரல் வளம் கொண்டவர், வசனகர்த்தா, மிகச்சிறந்த நடிகர் என்ற பன்முக திறமையை கொண்டவர். அந்த காலத்தில் திரைப்பட பாடலுக்கு மிக அதிக தொகை வாங்கிய ஒரே கவிஞர் கம்பதாசன். திரையுலகில் மகாகவி என்று அழைக்கப்பட்டவர் கம்பதாசன். கண்ணதாசனினுடைய முன்னோடி கம்பதாசன். கம்பதாசனும் கண்ணதாசனும் தமிழ் இசை பயிருக்கு நீரூற்றி வளர்த்தவர்கள். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், கீட்ஸ் இவர்களினுடைய இந்த மேனாட்டு கவிஞர்களுக்கு இணையான சிந்தனை வளமும் சொல் வளமும் கற்பனை நயமும் கொண்டவர் கம்பதாசன். தீட்சண்யமான நாசி, தீட்சண்யமான கண்கள், பட்டு ஜிப்பாவுடன் இவர் நடந்து வரும்பொழுது அசைந்து வரும் சிற்பம் போன்று இவர் காணப்படுவார் என்று இவரை வர்ணித்திருக்கிறார் கவிஞர் வாலி. பாரதிதாசன், உருது கவிஞர் இக்பால், வங்க கவிஞர் ஹரீந்திரநாத், சாத்துசு யோகி, சிறுகதை சிற்பி கூப்பாரா, நாரண துரைக்கண்ணன் இவர்கள் எல்லாம் இவர் பழகிய இலக்கிய வட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன், லோகியா, அசோக் மேத்தா இவர்கள் எல்லாம் இவர் பழகிய அரசியல் வட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களினுடைய கூட்டங்களில் பெரும்பாலும் இவர் பேசுவது வழக்கம். அதில் தாம் இயற்றிய பாடல்களை இவர் பாடுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. கம்பதாசன் தன்னை ஒரு சோசியலிஸ்ட் என்று கூறிக்கொண்டே இருந்தார். ரங்கூனில் நடைபெற்ற சோசியலிஸ்ட் மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். 1946 சென்னையில் நடைபெற்ற எழுத்தாளர் மாநாடு. அந்த எழுத்தாளர் மாநாட்டில் காந்தியடிகள் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவாளராக கலந்து கொள்ள அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் தானே பாடல் எழுதி மிக இனிமையாக பாடி காந்தியடிகள் அவர்களினுடைய கவனத்தை கவர்கிறார். கம்பதாசன் முதலில் நடித்த படம் அப்படின்னு சொல்லும் போது திரௌபதி வஸ்திராபரணம். அவர் முதலில் பாடல் எழுதிய திரைப்படம் அப்படின்னு சொன்னா அது சீனிவாச கல்யாணம். அன்றைய வெற்றி படங்களாக இருந்த மகாமாயா, ஞான சௌந்தரி, லைலா மஜ்னு, மங்கையர்கரசி, அமரகீதம், மர்மவீரன் ஆகிய 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவர் பாடல் எழுதியிருக்கிறார். படம்பெரும் இசையமைப்பாளரான நௌஷாத் இசையமைத்த ஆண், வானரதம், அக்பர், சங்கர் ஜெய்கிஷனினுடைய பாடலான அவர் இசையமைத்த படமான அவன், OP நய்யார் அவர்கள் இசையமைத்த பாட்டாளியினுடைய சபதம் ஆகிய இந்த மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் படங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதி மிகவும் புகழேணியின் உச்சத்தில் இருந்தவர் கம்பதாசன். கம்பதாசனினுடைய பிற இலக்கிய வடிவங்களை விட அவர் கவிதை துறையிலேயே முழு வீச்சையும் வெளிப்படுத்தினார். உலகம் ஒரு சிறைச்சாலை என்ற பாடலை இங்கு முன்னமே பதிவு செய்தார்கள். சமதர்ம கருத்தை மையமாக வைத்து பண்ணை திருத்தி சென்னல் விளைத்தோம், உண்ண பருக்கை இல்லை நாட்டிலே. பட்டுடை நெய்து தந்தவன் தனக்கு கட்டிட துணியும் இல்லை இந்த நாட்டிலே. விந்தை மாளிகை அமைத்தவன் தனக்கு குந்த குடிசை இல்லை நாட்டிலே. இந்த கொடுமையை மாற்றி புதுவிதி எழுதாயோ பொன் ஏட்டிலே என்று மறுமலர்ச்சி வேண்டி நீதி கேட்டார் கவிஞர்.
கண்ணதாசன் திரைப்படத்துறையில் நுழைந்த போது நான் கம்பதாசனை போல் புகழ்பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு இங்கு நுழைகிறேன் என்று கூறியது இங்கு குறிப்பிடத்தக்கது. 1946 பாவேந்தருக்கு அண்ணா 25,000 ரூபாய் ரொக்க பரிசு அளித்த பொழுது அதில் கம்பதாசன் அவருடைய பங்களிப்பு ரூபாய் 50. அந்நாளில் 500. அந்நாளில் அது மிகப்பெரிய தொகை என்று சுரதா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கம்பதாசன் குறுகிய காலத்தில் மிக நிறைய படைப்புகளை வெளியிட்டார். கம்பதாசனினுடைய கவிதைகளையும் நாடகங்களையும் அவருடைய கதைகளையும் புலியூர் கேசிகன் அவர்கள் 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். வேலை வந்தது, புத்தர் புனர்ஜென்மம், கனவு, காணிக்கை, ரத்த ஓவியம், இதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற சிறுகாப்பியங்கள். தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் கலை சிகாமணி என்ற பட்டத்தை வழங்கி இவரை கௌரவித்தது. திவ்ய மது, திராட்சை மது, ஊற்றடி பெண்ணே, செக்கரன ரத்த ஒளி, சேர்த்திடு கண்ணே, இது கம்பதாசனினுடைய வரிகள். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இது கண்ணதாசனினுடைய வரிகள். மது மாது இரண்டையும் கவிஞனுக்குரிய அங்கீகாரமாக ஏற்றுக்கொண்ட இந்த இருவரும் வாழ்வில் சொல்லனா துயரங்களை துன்பங்களை சந்தித்தவர்கள் தமிழ் கவிஞர்களுள் இவர்களே தலையாயவர்கள் என்று சொல்லலாம். கவிஞரினுடைய இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமையாதது வேதனைக்குரியது. இளமை காலத்தில் கலைச்செருக்கோடும் மிடுக்கோடும் வாழ்ந்தவர் முதுமையில் என்புருக்கி நோயால் அவதிப்பட்டார். குடி அவருடைய குடலையும் கல்லீரலையும் செயலற்றதாக்கிவிட்டது. ராயப்பேட்டை மருத்துவமனையில் கேட்பாரற்று தரையில் கிடந்த அவரை அடையாளம் கண்டு மாப்போசி அவர்களினுடைய பரிந்துரையால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 23/5/1973 அவர் உயிர் பிரிந்த பொழுது ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டார்கள், அவருடைய உறவினர் 3 பேரோடு அவருடைய இறுதிச் சடங்கு பாரதி புதைக்கப்பட்ட அதே கிருஷ்ணம்பா சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. கவிஞர் 1969 மொழிமுத்தம் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இன்று என்னை வறுமையில் சிக்க வைத்திருக்கக்கூடிய இந்த நரிகள் கூட்டம் நான் இறந்த பிறகாவது உண்மை கவிஞன், உலக மனிதன் என்று என்னை கூறுவார்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து கூறியது போல இவர்கள் அறியாமல் பிழை செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று கூறி என் ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்னார். ஆக கவிஞரினுடைய வீழ்ச்சிக்கு மதுவும் மாதுவும் மட்டுமே அடிப்படையாக இல்லை. பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம், அரசியல் பகை, காழ்ப்புணர்ச்சி என இப்படி எத்தனையோ அகப்புற காரணங்கள். கம்பதாசன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்த போதும், வறுமையுற்ற வாழ்க்கை வாழ்ந்த போதும், நோயால் நலிந்த போதும் ஒரே தத்துவம், ஒரே சித்தாந்தம் என வாழ்ந்தவர். திரைவானிலும் இலக்கியவானிலும் திடீரென்று தோன்றி ஒளிர்ந்து பின் அணைந்து போன எரி நட்சத்திரமாய் ஒளிகாட்டி உதிர்ந்த கம்பதாசனார் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சேலத்து கவிஞர் முருகு சுந்தரனார் தீட்டிய உரை சித்திரத்தில் இருந்துதான் இங்கு முன்வைக்கப்பட்ட செய்தி துளிகள் எடுக்கப்பட்டன என்ற செய்தியை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மிக அருமையான செய்திகளை அந்நியப்படுத்தி வந்து அரங்கத்திற்கு வழங்கிய